வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் இப்போ அடுத்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் DD4. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். அப்டேட் வந்துருந்துச்சு. சரி, இனிமே தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த DD4 ப்ராஜெக்ட்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேனியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டுருக்கு. இந்த தேனி ஷெட்யூல் வந்து 30 டேஸ் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ தனுஷ் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தில் அவரே தான் ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. படத்தோடைய வில்லனா அருண் விஜய் நடிக்கிறதா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அசோக் செல்வன் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அவர் இல்லாமல் ராஜ்கிரண், சத்யராஜ், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டோரி. இந்த படத்துக்கான டைட்டில் இப்போதைக்கு சொல்லப்படுற டைட்டில் வந்து இட்லி கடை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் ஃபைனல் டைட்டிலா இல்லை சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. தேனி ஷெட்யூலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு சின்ன ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜிவி பிரகாஷ் அவர் தான் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆயிருக்காரு. ஸோ ஏற்கனவே இந்த படத்துக்கு 2 சாங்ஸ் அவர் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டதா வந்து சொல்லப்படுது. அதில் ஒரு சாங்க்கு ஷூட்டிங்குமே இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் அவர் தான் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தான் அவருடைய ராயன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ராயன் முடிச்சுட்டு குபேரா ஷூட்டிங்கில் இருந்தார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது இல்லாமல் இளையராஜா பயோபிக் இருக்குது, பாலிவுட் ப்ராஜெக்ட் இருக்குது, மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட் இருக்குது. அண்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய 3rd டைரக்ஷனல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் தேனண்டால் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. அந்த படமும் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியான ஒரு ஆக்டராகவும், அதே சமயம் இப்போ வந்து ஒரு பிஸியான டேரக்டராகவும் பேக் டு பேக் டைரக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே வராரு. ஸோ அவருடைய டெடிகேஷன் வந்து பார்க்கும்போது வேற லெவல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்து ஆக்டர் தனுஷ் பற்றி பார்த்தாச்சு. அவருடைய அண்ணனான டேரக்டர் செல்வராகவன் அவரை பற்றி ஒரு அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆஃப்டர் 1001 அண்ட் மயக்கம் என்ன இந்த 2 படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் செல்வராகவன், ஜிவி பிரகாஷ் இவங்க 2 பேருமே ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போது, யார் ஹீரோ, யார் ப்ரொடியூசர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் தெரிய வரல. ஆக்சுவலாக டேரக்டர் செல்வராகவன் வந்து ஏற்கனவே 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 அந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் போயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து ஹோல்டில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அந்த ப்ராஜெக்டை அப்படியே இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு புது ப்ராஜெக்டை இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த புது ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ஷூட்டிங்கை வந்து ரெஸ்யூம் பண்ணுவார். அப்படி இல்லைனா இந்த ஷூட்டிங்க்கு நடுவுலே பேரலாக 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த ரிலீஸ் வந்து வேட்டையன். ஸோ வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் செப்டம்பர் 20 பிளான் பண்ணுறதா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து அஃபிஷியலாக ஆடியோ லான்ச் செப்டம்பர் 20 நடக்க போகுது அப்படிங்கிறத போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேட்டையனுக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பேட்ச் ஒர்க் மட்டும் முடியல. நாளையிலேருந்து பேட்ச் ஒர்க் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து கூலி ஷூட்டிங்கில் இருக்கார். விசாகப்பட்டினத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேயே தான் வேட்டையன் பேட்ச் ஒர்க்குமே வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சீக்கிரமே வந்து முடிச்சிருவாங்க. வேட்டையன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய நிக் நேம் வந்து வேட்டையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன மனசிலாயோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹிட் ஆகிடுச்சு. செம வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் ரிப்பீட் மோடில் அந்த பாட்டை வந்து கேட்டுட்ருக்காங்க. மெயினாக விஷுவலில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஹைலைட்டாக அமைஞ்சதே வந்து மஞ்சு வாரியர் தான். ஸோ அவங்களுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்களுடைய டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ மஞ்சு வாரியர் இந்த வேட்டையன் படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் பேர் வந்து தாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு வீடியோ விளாகராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஆக்டர் கார்த்தியோடைய 29வது படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானாகாரன் படத்தோடைய டைரக்டர் தமிழ். ஆக்சுவலாக இந்த ஒரு நியூஸை வந்து போன வருஷமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். டானாகாரன் படத்துக்கு அப்புறமாவே ஆக்டர் கார்த்திகிட்ட தமிழ் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவருக்குமே பிடிச்சி போயிருக்கு. அது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்க போகுதுங்கிற மாதிரிலாம் முன்னாடியே நியூஸ் வந்துருச்சு. ஸோ அந்த நியூஸ் இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கார்த்தி 29 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பீரியட் கேங்ஸ்டர் ட்ராமா படமாக இருக்க போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா 1960s நடக்கிற கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சி பேஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிமாக இது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கார்த்தியோடைய லுக்கிலிருந்து ஓவரால் படமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கார்த்தி சர்தார் 2ல நடிச்சிட்டு இருக்காரு. இதை முடிச்சுட்டு அடுத்து இந்த கார்த்தி 29 ப்ராஜெக்டை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சர்தார் 2, கார்த்தி 29 2 ப்ராஜெக்ட்டுமே அடுத்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அண்ட் இந்த கார்த்தி
கார்த்தி 29 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா அக்டோபர் மாசம் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஏகேவுடைய குட் பேட் அக்லி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸும் புதுசு கிடையாது, முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் த்ரிஷா கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிற மட்ட சாங், அந்த சாங்க்கு த்ரிஷாக்கு முன்னாடி ஸ்ரீலீலாவை தான் மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் சில காரணங்களால் அவங்க இந்த படத்துக்குள்ளே வரல. பட் அதுக்கு பதிலாக குட் பேட் அக்லி படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போவே நியூஸ் வந்துருந்துச்சு. அதே நியூஸ் தான் இப்போவும் வந்திருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குட் பேட் அக்லி படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷா. ஸோ விடாமுயற்சியை தொடர்ந்து குட் பேட் அக்லி படத்துலையுமே அவங்க ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ணுறதா நியூஸ் முன்னாடியே வந்துருந்துச்சு. அண்ட் இப்போ ஸ்ரீலீலா அவங்களுமே இந்த படத்தில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தை வாங்கின ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ் அவங்க தான் குட் பேட் அக்லியுமே ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து இல்லை. ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் குட் பேட் அக்லி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகிறது கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சம்மர் ரிலீஸ் தான் ஆகும். மே 1ஆம் தேதி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விடாமுயற்சியோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் இப்போ சைமா அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பரில் விடாமுயற்சி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பட் மூவி டீம் வந்து சீக்கிரமே இந்த படம் இந்த வருஷமே வரப்போதா இல்லை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போதா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஒரே ஒரு சாங் ஷூட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இப்போ ஏகே அடுத்து நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூலுக்கு ஸ்பெயின் கிளம்பி போகிறாங்க. அதே ஸ்பெயினுக்கு தான் விடாமுயற்சி டீமும் கிளம்பி போகிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெயினில் விடாமுயற்சி ஷூட்டிங் தான் வந்து ஆரம்பிக்க போகிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு சாங் ஷூட்டை எடுத்து முடிச்சுட்டு விடாமுயற்சி டீம் சென்னை திரும்ப வந்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ விடாமுயற்சி மூவி டீம் இந்த ஒரு சாங் ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே வந்தாலும் வரலாம். ஆனால் அடுத்த அப்டேட்டாக விடாமுயற்சி படத்திலிருந்து எந்த அப்டேட் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி டீசர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே டீசர் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 44 இந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து கன்ஃபார்ம்டாக தெரியல, இப்போதைக்கு ரூமர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு போல, அந்த கேரக்டருக்கு டாப் ஸ்டார் பிரசாந்தை மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ டாப் ஸ்டார் பிரசாந்த் உள்ள வருவாரா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். அப்படி அவர் இல்லைனா வேற எந்த நடிகர் வரப்போறாரு அப்படிங்கிறதுமே சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.